ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல டாக்டரை கூட்டிகிட்டு வந்து வீட்டிலே செக் பண்ணுறாங்க. அவங்களுடைய அப்பாவுக்கு முதல்ல செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுமே வந்து இவருக்கு வந்து எல்லாமே சுகரு பிபிலன்னு எல்லாம் அதிகமாக இருக்குன்றாங்க. அது இல்லாத வந்து கொழுப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறைய கொழுப்பு எடுத்துக்கிறாங்களோ அப்படின்றாங்க. ஆயில் எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கணுன்றாங்க. பாருங்கள், கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் உயிர் போகவே வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருன்றாங்க. அதனால உடம்பு வந்து கரெக்டாக ஃபிட்னஸாக வச்சுக்கணும் நீங்கன்றாங்க. அதை விட்டுட்டு கண்டது போனதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றாங்க. மதி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஃபுட்டையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய உயிருக்கே கூட ஆபத்தாக இருக்குன்றாங்க. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும். எண்ணெய் பொருளை அதிகமாக அவாய்ட் பண்ணியே ஆகணுன்றாங்க. ஸ்வீட் ஐட்டமும் அவாய்ட் பண்ணி ஆகணும். உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் வந்து சரி பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நோ சொல்லி தான் ஆகணுன்றாங்க. அதுக்கப்புறமா மற்றபடி எல்லாமே ஓகே தான். இனிமேல் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உடம்புக்கு என்ன ஆக போகுதுன்றது நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறமா ராஜலட்சுமிக்கு செக் பண்ணுறாங்க. ராஜலட்சுமி செக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி சேம் அதே தான். எண்ணெய் பொருள் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், இதுவே அதிகம். இன்னும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர வேண்டியதான்றாங்க. முதல்ல கொஞ்சமாச்சும் நடங்க, சுறுசுறுப்பாக வேலை ஏதாச்சும் செய்கிறீங்களா இல்லையா அப்படின்வாங்க. மலரும் மதியம் சிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்க, முதல்ல வேலைகளை பாருங்க சரிங்களான்றாங்க. வேலையை பார்த்து கொஞ்சமாச்சும் நடந்து ஓடாடுங்க. இப்படியே ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படுத்த படுக்கே ஆயிடுவீங்க. சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. அதனால சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் சொல்லி வச்சிருப்பாங்களோ, அதனால தான் இவங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்களோ. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. டாக்டர் போய் அவங்க பேச்சு கேட்பாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.